இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒருவருடைய ஜாதகத்தில் யோகம் இருந்து கூட அந்த யோகம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறதுல தடை ஏற்படக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் இருந்துன்னு வைங்களே, அந்த யோகம் இருக்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த யோகம் தடை ஏற்படுவதற்கு, அதாவது யோக பங்கம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் ஒருவருக்கு யோகம் அப்படிங்கிறது இருந்து கூட அந்த யோக சம்பந்தப்பட்ட அமைப்பை, அந்த அதிர்ஷ்டகரமான விஷயங்களை அந்த ஜாதகர் சந்திக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த யோகமான திசா வரணும். அதாவது உங்களுக்கு 9 கிரகம் வந்துட்டு இருந்தால் கூட 9 கிரகங்களுடைய திசா உங்கள் வாழ்நாளில் வர முடியாது. ஒரு 6-7 திசா மட்டும்தான் வரும். அதிகபட்சமாக அதிசயமாக ஒரு சில பேர் 120 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னு வைங்களே, அவங்களுக்கு வேணால் 9 நவகிரகத்துடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஆயுள் காலத்தில் வரும். அதாவது ஒருவர் சூரிய திசையில் பிறந்தார்னு வைங்களே, சூரிய திசை அப்படிங்கிறது 6 வருஷம், அதுக்கப்புறம் சந்திர திசை 10 வருஷம், அதுக்கப்புறம் செவ்வாய் திசை 7 வருஷம், அதுக்கப்புறம் ராகு திசை 18 வருஷம், அதுக்கப்புறம் குரு திசை 16 வருஷம், அதுக்கப்புறம் சனி திசை 19 வருஷம், அதுக்கப்புறம் புதன் திசை 17 வருஷம், அதுக்கப்புறம் கேது திசை 7 வருஷம், அதுக்கப்புறம் சுக்கிர திசை 20 வருஷம், அதுக்கப்புறம் மீண்டும் சூரிய திசை 6 வருஷம் வரும். ஆனால் இரண்டாவதாக சூரிய திசை யாருக்குமே வராது. நம்ம எவ்வளவு பதவியில் இருந்தாலும், எவ்வளவு தான் விட்டமின் சாப்பிட்டாலும், எவ்வளவு தான் புரோட்டீன் சாப்பிட்டாலும், எவ்வளவு தான் உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டாலும், எவ்வளவு தான் நடைப்பயிற்சி எடுத்துக்கிட்டாலும், எந்த வகையிலும் அந்த 120 வயசுக்கு மேலே, அதாவது வந்த திசையே மறுவதும் உங்களுடைய சொந்த காலத்தில் சொந்த ஆயுளில் வாராதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த 9 கிரகங்களில் எந்த கிரகம் யோகத்தை கொடுக்குதோ, யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகத்துடைய திசா நமக்கு வரணும். நிறைய பேருக்கு ஜாதகத்தில் யோகம் இருக்கும், ஆனால் யோகத்துக்கான திசா அந்த வாழ்நாளில் வாராத ஒரு சோகம் வந்துட்டு இருக்கும். அப்படி உள்ளவர்களுக்கு யோகம் அப்படிங்கிறத ஜாதகத்தில் பார்த்துக்கலாம், ஆனால் வாழ்நாளில் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு யோகம் இருந்தால் கூட ஒரு சுபகிரகம் ஒரு ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்குதுன்னு வைங்களே, அந்த சுபகிரகம் மறைஞ்சிருந்துன்னு வைங்களே, அதாவது மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜாதகத்தில் 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் சுபகிரகம் மறைஞ்சிருக்கும் பொழுது உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது நிறைஞ்சு வாராது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக, அதாவது ஒரு ஜாதகருக்கு எவ்வளவு யோகம் இருந்தாலும் அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருந்துன்னு வைங்களே, லக்னாதிபதி கெட்டு போயிருந்துன்னு வைங்களே, அந்த யோகத்தை அந்த ஜாதகர் முழுமையாக அனுபவிக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒருவருக்கு யோகம் இருந்து யோகம் அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கு உண்டான காரணம் பல்வேறு காரணங்கள் இருந்துகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால ஒரு 3 விதமான காரணங்களை உங்களுக்கு முன்னெடுத்து வச்சிருக்கிறேன்.